ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஏசப்பா சொல்கிற வார்த்தை, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறாங்க. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஏசப்பா சொல்கிறாங்க. உங்களுக்கு இளைப்பாறுதலை இன்றைக்கு ஏசப்பா தரப்போகிறாங்க. ஆமென். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். அவருடைய சமூகம் இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சத்துருக்களினால் நெருக்கப்பட்டு இளைப்பாறுதல் இல்லாதபடி இருக்கலாம். பலவீனத்தினால் நெருக்கப்பட்டு ஒரு இளைப்பாறுதல் இல்லாதபடி இன்னைக்கு நீங்கள் இருக்கலாம். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஏசப்பா சொல்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. ஆமேன். இந்த வாக்குத்தத்த வார்த்தையை அறிக்கையிட்டவர்கள், ஏசப்பா எனக்கு நீங்கள் இளைப்பாறுதலை தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒத்தையா ஒரு ஆளாய் நீங்கள் சுமக்க முடியாத பாரங்களை சுமந்து இன்றைக்கு இளைத்து போயிருக்கிறீர்களோ, ஏசப்பா உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறாராம். ஆமேன். இன்றைக்கும் நீங்கள் வசனத்தை எடுத்து வாசிக்கிட்டீங்கன்னா, யாருக்கு ஏசப்பா இளைப்பாறுதலை தருவாராம்? 2 நாளாகமும் 14:12 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிப்போம் என்றால், யூதாவை பார்த்து ஆசா என்கிற ஒரு ராஜா சொல்றாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். ஆமென். சுற்றிலும் அந்த தேசத்தை சுற்றிலும் இருந்த சத்துருக்களில் இருந்து இளைப்பாறுதலை கட்டளையிட்டு தேசம் எப்படி இருந்ததா, அமெரிக்கையா இருக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டாரா. எதனாலயா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். யூதா தேசம் முழுவதும் கர்த்தரை தேடினதுனால தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்க சத்துருக்களினால், சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களினால் இளைத்து போய் ஒரு அமெரிக்க இல்லாதபடி நீங்க இருப்பீங்கன்னா, ஏசப்பா சொல்றாங்க, ஏசப்பாவை நோக்கி நீங்க தேடுங்க, அப்போ அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவாராம். ஆமென். இந்த ராஜா பாருங்க, ஆசா என்கிற ராஜா யூதா தேசத்திற்கு ராஜாவாய் வரும்போது வந்து என்ன செய்தாரா? 2வது வசனத்துல 14வது அதிகாரம் 2 நாளாகமம் 14:2 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அவன் முதலாவது கர்த்தரை தேடினதுனால இளைப்பாறுதல் கிடைத்தது. அவர் செய்ததெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதே செய்தாராம். ஆமென். இன்றைக்கும் உங்களுக்கு இளைப்பாறுதல் வேணும்னா நீங்க உங்கள் குடும்பமாய் நீங்க இளைப்பாறுதல் இல்லாம இன்னைக்கு சத்துருக்கள்னால் நெருக்கப்பட்டு தவிக்கிறீங்கல்ல, அந்த யூதா தேசமும் அப்படிதான் சுற்றி உள்ள பகைவர்களினால் நெருக்கப்பட்டு ஒரு அமெரிக்க இல்லாத இருந்துதான் கர்த்தரை தேடினதுனால அவங்களுக்கு சுற்றிலும் உள்ள சத்துருக்களில் இருந்து ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார. நீங்களும் இன்றைக்கு ஒருவேளை அப்படி நெருக்கப்பட்டிருந்தீங்கன்னா, குடும்பமாய் நீங்க கர்த்தரை தேட உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். அதே அந்த ஆசா என்கிற ராஜா எப்படி கர்த்தரை தேடினாரா? நீங்க 14வது அதிகாரத்துல நீங்க வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்து தேடினான். 3வது அதிகாரத்துல அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை மேடுகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டின. அந்நிய தேவர்களுக்கு என்று யூதா தேசத்தில் உண்டான எல்லா சிலைகள் எல்லாவற்றையும் உடைத்து எறிந்தான். இன்றைக்கும் நீங்க ஒருவேளை விக்கிரக வழிபாடுகளிலிருந்து வெளியே வர முடியாம இருக்கலாம். அதையெல்லாம் உடைத்து நீங்க தள்ளுவீங்கன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இல்ல நான் இங்கேயும் வருவேன் அங்கேயும் போவேன் அப்படின்னு சொல்லி நீங்க 2 பக்கமும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கவே கிடைக்காது. அது உங்களுக்கும் சாபம், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அது ஒரு சாபமாய் முடியும். அப்ப ஆசா என்ன செய்தார்? கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். 2வது விக்கிரகங்களை தேசத்தை விட்டு அடியோடு அகற்றினார். இப்படியெல்லாம் கர்த்தரை தேடினார். அடுத்து கர்த்தரை தேடவும் பிதாக்கள் யூதா தேசம் முழுவதும் கர்த்தரை தேடும்படி நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் செய்ய யூதாவுக்கு கற்பித்தாராம். தன் தேசத்தில் உள்ளவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படி நடக்கும்படி கற்பித்தார். நாம் இன்றைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லைன்னு நீங்க தவிக்கிறீங்களா? உங்க குடும்பத்தில் உள்ள உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? நீங்க கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகளின்படி நடக்க நீங்க கற்றுக் கொடுங்க. அப்போ இளைப்பாறுதல் கிடைக்கும். அடுத்து யூதாவும் எல்லா பட்டணங்களிலும் இருந்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்து யூதா தேசம் கர்த்தரை தேடும்படி இந்த ராஜா
உறுதுணையா இருந்தாராம். எல்லா விக்கிரக தொகுப்புகளையும் அகற்றினார். இந்த யூதா பட்டணத்தை கர்த்தரை தேடும்படி அவன் காரியங்களை செய்தார். அதனால அன்று அந்த தேசத்திலே இளைப்பாறுதல் இருந்தது. இன்றைக்கும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லைன்னா நீங்க இந்த ஆசா ராஜா செய்தது போல நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தரை தேடுங்க. ஒரு மனதோடு கர்த்தரை தேடுங்க. ரெண்டு வழியில நடக்காதீங்க. ரெண்டு வழியில நம்ம குந்தி குந்தி நடந்தோம் என்றால் அது நமக்கு அழிவு, நம் குடும்பத்திற்கும் அழிவு. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. ரெண்டு மனதோடு நீ எம்மட்டும் குந்தி குந்தி நடப்பா என்று இயேசப்பா கேட்கிறாங்க. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லையா? ஒரே வழி, கர்த்தரை தேடுங்க, உண்மையாய் தேடுங்க, நன்மையும் செம்மையுமானதை செய்யுங்க. இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். சிலர் சில கர்த்தரை கட்டளைகளை தான் கடைபிடிப்பாங்க, சில கட்டளைகளை விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களால செய்ய முடியாது, கர்த்தரிடத்துல உதவி கேட்டா முடியும். ஆனா இன்றைக்கு நாம கர்த்தரின் பார்வைக்கு எது எது தேவையில்லாததோ, எது எது திருத்தம் இல்லாததோ அதெல்லாம் என்ன செய்யணும், விட்டுவிட வேண்டும். உண்மையாய் அவரை தேடுங்க, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆமே. இந்த வார்த்தையின்படி இயேசப்பா இன்னைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் தாங்க, எனக்கு இளைப்பாறுதலை தாங்க. நான் சத்துருவினால் நெருக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு இந்த வார்த்தையின்படி நான் உம்மை தேட என்னை நான் இன்றைக்கு நேராக்குகிறேன், என் வழிகளை எனக்கு இளைப்பாறுதல் தாங்க என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு ஜெபிப்பீங்களா? இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் அப்பா நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நீர் எங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் ஒரு வெற்றியும் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையும் அப்பா ஒரு இளைப்பாறுதலையும் நீர் இன்றைக்கு கட்டளையிட போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதற்கு நாங்கள் அப்பா எங்களை உமக்கு நேராக்கி உமை உண்மையும் உத்தமமாய் தேட இந்த நாளில் கிருபை செய்யுங்க. சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நாங்கள் நடந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்று ஒரு இளைப்பாறுதலை நீர் கட்டளையிடுங்கப்பா. அப்படி கட்டளையிட போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.